ஹாய், திஸ் இஸ் லக்ஷ்மன், டைம் சயின்ஸ் அஸ்ட்ராலஜர். ஜோதிடம், மனோதத்துவம், ஆன்மீகம் மூணையும் கலந்து புதுவிதமான தீர்வு முறையை தரது தான் வந்து டைம் சயின்ஸுங்கிறது. ஸோ நேற்று வந்து என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க ஒரு அம்மா வந்திருந்தாங்க ஹைதராபாத்ல இருந்து. ஆன்லைனில் தான் பார்த்தேன். அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வந்து குடி போகாமல் தாமதம் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு அந்த வீடு அவ்வளோவா பிடிக்கல. வாங்கும்போது ஓகேன்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து நிறைய வீடுகள் தேடி இருக்காங்க. அவங்க வாஸ்து கரெக்டாக இருக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடி இருக்காங்க. தேடி 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 கடைசியாக ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. பட் இவங்க வந்து ரொம்ப பெரிய வீடாக வாங்கணுங்கிறது தான் எங்களுடைய கனவாக இருக்கு. ஒரு வில்லா மாதிரி தனியாக ஒரு பெரிய வீடு இருக்கணும்னு, ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு வீடு. அதனால அவங்க வந்து அதை சின்னதாக பார்க்குறாங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ பெருசுன்னு தெரியும் நமக்கு. ஆனால் அதை அவங்க ரொம்ப சின்னதாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடு மேலே ஒரு பெரிய விருப்பம் இல்லாமல் இருக்கு. இதே சூழல்ல வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தொழில் ரீதியாக ரொம்ப பிரச்சனைகள் இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அவரால் வந்து இன்னொரு பெரிய வீடு வாங்கி கொடுக்கறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. இதுதான் அவங்களுடைய சூழ்நிலை. பட் அவங்களால வந்து அந்த வீடை வந்து இந்த வாங்கின வீடை ஏற்றுக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. நான் முதல்ல ஜாதகத்தை பார்த்தேன். ஜாதகத்தை பார்க்கும்போது 4ஆம் பாவத்தில் எதிர்பார்த்த மாதிரியே ராகு இருந்தது. ராகுனாலே பிரம்மாண்டங்கிறது எல்லா ஜோதிட வழிமுறைக்கும் அதுதான் வந்து பொதுவானது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் வந்து ராகுவா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வில்லா வாங்கணும், தனியாக பெரிய வீடாக வாங்கணுங்கிற மனநிலை வந்து அதிகமாக இருக்கு. இது வந்து ரொம்ப சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ள அமைஞ்சிருச்சுன்ற மாதிரி இருக்காங்கன்னு தெரியுது. அதே சமயம் அவங்களுக்கு 4ஆம் பாவம் சனி தொடர்புலையும் இருக்கு. அது எப்படின்னா நீங்கள் அது வந்து கேபி சார்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அதில் வந்தீங்கன்னா அது தெரியும். ஆஹ் இப்போதைக்கு அது 4ஆம் பாவம் சனி தொடர்பும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனினா ரொம்ப சின்ன வீடு, காம்பாக்டான வீடு அப்படிங்கிறது தான் சனியுடைய காரகம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சனி நட்சத்திரம் வரும்போதெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த வீடு ஓகேன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை தவிர்த்து பெரும்பாலான டைம்ல அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ராகுடைய பலம் தான் பயங்கரமா இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம ஏன் பெரிய வீடு வாங்கல பெரிய வீடு வாங்கலன்னு அதுலயே வந்து குழப்பிட்டு இருக்காங்க. இதுல அவங்க ஜாதகப்படியே அவங்களுக்கு வந்து 8ஆம் பாவத்துல புதன், சந்திரன் இவங்கெல்லாம் வந்து தொடர்புல இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்புல இருந்தா என்ன பிரச்சனைனா, புதன்கிறது பதட்டத்தையும், சந்திரன்கிறது டிப்ரெஷனையும் கொடுக்கக்கூடிய, மன அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அது ரெண்டும் சேரும் பொழுது ரொம்ப படபடப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தரா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 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 நிம்மதி இல்லாம ஒரு குழப்பத்திலே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அவங்களுக்கு புரிய வச்சேன். இப்போ அவங்களுக்கு வந்து குரு தசை நினைக்கிறேன். குரு தசையில இப்போ வந்து அவங்களுக்கு வந்து செவ்வாய் புத்தி நடந்துட்டு இருக்கு. ஸோ செவ்வாய் புத்தி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு புத்தி இந்த அக்டோபருக்கு அப்புறம் வர்ற மாதிரி இருந்தது. ஒரு ஜோதிடரா நம்ம என்ன சொல்ல முடியும்னா ராகு புத்தி வரப்போகுது. அவங்க விரும்பின மாதிரி நான் வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ராகு டைமே வரல. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு அதுக்கான தொடர்புகள், அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து அப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் அது வந்து ஜோதிடமா ஓகே. பட் அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கும் போது அப்புறம் நான் ஃபர்தரா என்ன சொன்னேன்னா வாங்கிடலாம், கண்டிப்பா அமையும், அதெல்லாம் ஓகே. பட் கண்டிப்பா வாங்கணுமா அப்படிங்கிறது அவங்க வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம வந்து வாங்குறது, நம்ம வாழ்க்கையை வந்து வெறும் மனது சார்ந்து மட்டும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து மனம் ஆசைப்பட்டது நீங்க நடத்திடலாம். ஓகே, நாளைக்கு அவ்வளோ பெரிய வீட வாங்கிடலாம். வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதனால ஏற்படக்கூடிய அந்த பொருட்செலவோ, அதனால ஏற்படக்கூடிய விஷயங்களோ அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசு சும்மா இருக்கும். மனம் சும்மா இருக்காது. அடுத்து வேற ஏதாவது வாங்கணும், வேற ஏதாவது செய்யணும். ஏன்னா ஒன்ஸ் ஒரு விஷயம் நீங்க வாங்கிட்டா, ஒரு விஷயத்த முடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் மனசு அங்க இருக்காது. ஏன்னா மனசுடைய அடிப்படை இயல்பு என்னன்னா, மனசால இருக்கிறத உணரவே முடியாது. இல்லாததுதான் இது. அதாவது மனம் வந்து எப்பவுமே வந்து இல்லாததான் தேடிக்கிட்டே இருக்கும். இருக்கிறத வந்து அதுக்கு வந்து பெரிய கன்சர்னே இருக்காது. கிடைச்சது வாங்கிட்டாங்கன்னா ஒரு 1 வாரம், 10 நாள் இல்ல ஒரு 6 மாசம் அவங்க சந்தோஷமா அத வந்து பெருசா சொல்லுவாங்களே ஒழிய, அதுக்கப்புறம் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம நம்ம வாழ்க்கை எப்பவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து மனசுல இருந்து வெளிய தான் நம்மள இழுக்க பாக்கும். நம்மள வந்து மனசுக்கு உட்பட்டு நம்மள விடவே விடாது. அதுதான் வந்து வாழ்க்கையுடைய அடிப்படையான விஷயம். அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த பெரிய வீடு அமையாம முதல்ல சின்ன வீடு அமைஞ்சு, இப்ப அதுல வந்து அவங்க குழப்பி எல்லாமே எதுக்குன்னா, அவங்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு விஷயத்த புரிய வைக்குது. என்ன புரிய வைக்குதுன்னா, உன் மனசு திருப்திக்காக, உன்னுடைய மகிழ்ச்சிக்காக மட்டுமே நீ ஒண்ணு செய்ய ட்ரை பண்ணாத. ஏன்னா ஒரு ஒரு மகிழ்ச்சியும்
ஒரு நம்மள வந்து கொண்டு போய் அடுத்த ஒரு பிரச்சனையில கொண்டு போயிடும். ஒவ்வொரு மகிழ்ச்சியும் வந்து ஒரு இப்படி போய் மேல ஏறுற மாரி, திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சு, நம்ம ஏன்டா இத பண்ணோன்ற மாரி ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் விடும். திரும்ப மகிழ்ச்சி, திரும்ப கீழ போற சோகம், வலி, வேதனைங்கிற மாரி இப்படி மாத்தி, மாத்தி, மாத்தி போறது தான் நம்ம வாழ்க்கையா இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து ஆன்மீகம்னு யோசிக்கும்போது, அது வந்து கொஞ்சமாவது பீஸ்ஃபுல்லா வாழணும்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் ஒண்ணு இருக்கு. அதனால நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, தயவுசெய்து கொஞ்சம் நிதானிங்க. முடிஞ்சதுன்னா, இப்ப இருக்கிற வீடு வந்து நாட் பேட். அது சின்ன வீடு. அந்த வீடு அதுக்கான ஒரு சில விஷயங்களோட கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். நீங்க அந்த வீட்டுக்கு முதல்ல போங்க. போய் அந்த வீடு பிடிச்சிருக்கா அதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் பிடிக்கல, இல்ல உண்மையாலுமே எனக்கு வந்து அங்க இருக்கவே முடியலன்னு தோணுச்சுன்னா, அப்ப தேடுங்க. அப்ப கூட வந்து நீங்க வந்து இந்த அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் தேடுனீங்கன்னா ஈஸியா அமையும். பட் வந்து அந்த தேடும் பொழுது கூட அது வந்து எஃபர்ட்லெஸ் எஃபர்ட். ஆன்மீகத்துல எஃபர்ட்லெஸ் எஃபர்ட்ன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. எஃபர்ட்லெஸ் எஃபர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து முயற்சி செய்யணும். அதே சமயம் அத வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அத வந்து நடந்தே தீரணுங்கிற மாரி அதுக்கான அழுத்தத்த குடுக்கக்கூடாது. ஏன்னா மனம் வந்து ரொம்ப வலுவானது. வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருப்பாரு, மனம் வந்து நெனைச்சதுன்னா அது எத வேணா செஞ்சிட முடியும். பட் பிரச்சனை என்னன்னா, அதுக்கு ஈக்குவலன்ட்டான இழப்ப வந்து அது எடுத்துரும். லைஃப் அதுதான். நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா ஃபோர்ஸ் பண்ணாம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா, அது வந்து ஒரு ஆன்மா தூய்மை அடைஞ்சு நம்ம அந்த இடத்துக்கு மூவ் ஆகுறோம்னு அர்த்தம். அதுல வந்து பெரிய இழப்புகள் இருக்காது. அதே வந்து நம்ம அத ஃபோர்ஸ் பண்ணி பண்ணோம் அப்டின்னா, நேரடியா பார்த்தீங்கன்னா, அ நம்ம அது கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதனால நீங்க இழந்த விஷயங்கள் திரும்பி பார்க்கும்போது, இது பேசாம கிடைக்காம இருந்திருக்கலாம்னு தோணும். நம்ம நெறைய பேர் நம்ம லைஃப்ல அத ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ எப்பவுமே அதனால ஃபோர்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து நீங்க வந்து முயற்சி செய்யுங்க. அமையுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் அது கண்டிப்பா வேணுமான்னு பாருங்க. ஏன்னா, அவங்க மனச வந்து நம்ம தடுக்கவும் முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து லக்ன தொடர்போட 8ல சந்திரன் இருக்கு. அதனால பல நேரம் அவங்களுக்கு வந்து திடீர்னு ரொம்ப எதிர்மறை எண்ணங்கள்லாம் வந்து சூசைடல் தாட்லாம் வர இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ, அதனால வந்து நம்ம அவங்கள வந்து மொத்தமா தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து கொஞ்சம் அத வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால வந்து நீங்க பண்ணுங்க. முயற்சி செய்யுங்க. தடுக்கவே வேண்டாம் எதையுமே. அந்த முயற்சிய வந்து மனசு திருப்திக்காக செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த முயற்சினால பலன் இல்லன்னா பரவாயில்லன்னு விட்டுடுங்க. ஃபர்தரா எப்ப தோணுதோ அப்ப பண்ணுங்க. முதல்ல இந்த வீட்டுக்கு போங்க. இந்த வீட்டுக்கு போயி முதல்ல செட்டில் ஆவுங்க. அதுக்கப்புறம் அத பாருங்க அப்படின்னு சொன்னேன். அது அவருடைய கணவருக்கும் அது ரொம்ப திருப்தியா இருந்தது. அதே சமயம் அவங்க இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒருத்தர வந்து குருவா சொல்றாங்க. அவங்க ஆந்திரால ஏதோ ஒருத்தர் குருவா சொல்றாங்க. அவரு தான் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து அவரு தான் என்னுடைய குரு. அவர் சொல்றது எல்லாமே நான் செய்வேன். ஆ அப்படின்னும்போது, அவர் குடுத்த இந்த வீடு வந்து அவர் குடுத்ததா தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஏன் வந்து இந்த வீட்டுக்கு என்னால முடியல? ஏன் வந்து என்னால வந்து அத மட்டும் எல்லாமே அவர் சொல்றது ரைட்டுன்னு நினைக்கிற ஒரு ஆளு, என்னால இத மட்டும் ஏன் ஏத்துக்க முடியலன்னு இன்னொரு ஆழமான ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்ப அவங்க ஜாதகத்த பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5, 11 குரு தொடர்பு இருக்கு. அந்த மாரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு இந்த மாரி வந்து ஒரு குரு அந்த மாரி ஒருத்தர வந்து அவங்க வந்து ஒருத்தர் குருவா ஏத்துக்கிட்டாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்க யோசிக்க வேண்டியது இல்ல. அதாவது குருன்னு ஒருத்தர் நமக்கு இருக்காங்கன்னா, அவங்க சொல்றது என்னமோ செஞ்சுட்டு போலாம். இதுல வந்து ரைட்டு, தப்பு, எந்த லாஜிக் இதுக்குள்ளலாம் போகவே வேண்டியதில்ல. அவங்க சொல்றத நான் செய்வேன். அவ்வளோதான். அப்படின்ற மாரி வாழக்கூடிய ஒருத்தர். பட் அதே சமயம் அவங்க ஜாதகத்துல 3ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா, கேது தொடர்போட இருக்கு. 3ஆம் பாவம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம போடுற எல்லா எஃபர்ட்டையும் காட்டக்கூடியது. இப்போ 3ஆம் பாவம் குருன்னா பிளானிங்கு, ம 3ஆம் பாவம் சனின்னா அன்பிளான்டா செய்யறது, 3ஆம் பாவம் புதன்னா படிக்கிறது. அந்த மாரி அவங்களுக்கு 3ஆம் பாவம் கேது இருக்கு. கேது கேது வந்து எதனுடைய கிரகம்னு பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ்க்கான கிரகம், ஆராய்ச்சிக்கான கிரகம். சரிங்களா? ஸோ அப்போ அது ஆராய்ச்சிக்கான கிரகமா இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா, அவங்கள வந்து அவங்க எப்படி எவ்வளோதான் வந்து மனசளவுல வந்து தான் குரு சொல்றத செய்யணும் அப்படின்னு நெனைச்சாலும், அதுக்கு வந்து அந்த 3ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கேது தொடர்புல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுதுன்னா, அவங்கள வந்து இல்ல, இல்ல பரவால்ல. உனக்கு தான் இது செட் ஆகலல்ல. உன் குரு சொன்னாலும் உனக்கு இது செட் ஆகலல்ல. அப்ப ஏன் செட் ஆகலன்னு தேடு. இந்த ஒய்ங்கிற கொஸ்டின் எப்ப வரும்னா, உங்களுக்கு கேது தான் ஒய்ங்கிற கொஸ்டினுடைய அடிப்படையான காரணம். கேதுவ நம்ம ஜெனரலாவே ரொம்ப மோசமான, குழப்பமான கிரகமாவே தான் பெரும்பாலும் ஜோதிடத்துல பார்க்கிறோம். பட் உண்மையா கேது தான் ஜோதிடமே. கேது தான் வந்து ஜோதிடத்துக்கான அடிப்படை கிரகம். புதன் கிடையாது. ஏன்னா புதன் வந்து அறிவுக்கான கிரகம், படிப்பறிவுக்கான கிரகம், மொழிக்கான கிரகம். அது வந்து கால்குலேஷனும் அது வந்து இந்த மாரி ஒரு ரீசனிங்லாம் அது பண்ண தெரியாது. கேது தான் வந்து மேத்தமேட்டிக்ஸ். புதன் மேத்தமேட்டிக்ஸ் இல்ல. புதன் வந்து மொழி. மொழிய படிக்கிறது, அத வந்து நம்ம கிரகிச்சுக்கிறது, சத்தம், ஆ மியூசிக்கு, எனிதிங் இந்த ஒலி சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து ஏன்னா மொழியும் ஒளி தான் இல்லையா? ஒளியுடைய வரிவடிவம் தான் மொழி. அது எல்லாமே புதனோடது. அதே சமயம் கேது வரும்போது அது வந்து கணிதம். அது வந்து ப்ராப்ளம் சால்விங் இருக்கிறது. அதெல்லாம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தியரிட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா ப்ராப்ளம் சால்விங் வராதுன்னு சொல்லுவேன் இல்லையா?
அவங்கலாம் யாருன்னா புதன் நல்லா இருக்கும், கேது நல்லா இருக்காது அவங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேது வந்து அவங்களுக்கு நல்லா இருந்தது. ஸோ கேது நல்லா இருந்ததுனால அவங்களுக்கு அந்த கேள்வியா இருக்கு. அதனால சொன்னேன், நீங்க வந்து என்கிட்ட எனது வந்து ரொம்ப அனலிட்டிக்கான ஒரு சிஸ்டம். இங்க வந்து பிலீஃப் அந்த மாதிரி எதுவும் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு லாஜிக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ண பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நீங்க வெறும் பிலீஃப் மட்டும் இருந்தது, குரு மட்டுமே உங்களுக்கு வந்து டாமினன்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க என்கிட்ட வந்திருக்க கூட மாட்டீங்க. உங்களுக்கு கேதுவும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து உங்கள வந்து கேள்வி எழுப்ப வச்சிருக்கு. அதனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஸோ இதுதான் காரணம். நீங்க வந்து உங்க குருவ எவ்வளோ மதிக்கிறீங்களோ அத எடுத்துக்கோங்க. அதே சமயம் உங்களுக்குள்ள இருக்கிற அனலிட்டிக்கல் மைண்ட வந்து நீங்க வந்து ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. அத வந்து ஒரு குற்ற உணர்வாலாம் எடுத்துக்க வேணாம். ஏன்னா வாழ்க்கை வந்து எப்பவுமே நம்மள எங்கேயுமே செட்டில் பண்ண விடாது. அவங்க வந்து தான் குரு சொல்றத கேட்டு அப்படியே வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சரண்டர் மைண்ட் செட்ல இருக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால இருக்க முடியல. இப்ப சில பேரால இருக்க முடியும். அவங்க வேற கேட்டகரி. அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணதில்ல. அவங்கள தப்பாவும் சொல்லல. அது வந்து அது ஒரு கேட்டகரி. அதே இந்த கேட்டகரி ஆஃப் பீப்பிள்க்கு வந்து தான் குருவ நம்புவாங்க. அதே சமயம் தனக்கும் ஒரு அனாலிசிஸ் இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டாங்கிற ஒரு அனாலிசிஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓவராலா சொல்லும்பொழுது, நீங்க வந்து டைம் நல்லா இருக்கு. அடுத்து வேணும்னா அக்டோபருக்கு அப்புறம் நீங்க வந்து வீடு வாங்கிக்கலாம். ஆனா வாங்குனா அதனால ஏற்படக்கூடிய பொருட்செலவு இது எல்லாத்தையும் நீங்க வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி வேணுமா? இல்ல வந்து நிம்மதி வேணுமாங்கிறத நீங்க முடிவு செய்யுங்க. அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்ததுனால வந்து ரொம்ப பாராட்டி ரிவ்யூலாம் கூட குடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த மாரி நம்ம தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு அ அடுத்தடுத்து ஏதோ ஒரு ஜோதிடம் சம்மந்தமான அனுபவங்கள உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்க. நன்றி.